பாவத்தோடு தேவ நற்கருணை வாங்கின அரசனுடையவும் மற்ற அநேகருடையவும் நிர்பாக்கியமான பாவங்கள். ஆஸ்திரியா தேசத்தில் லோத்தேர் என்னும் அரசன் மிகவும் அழகுள்ள பெண் மீது ஆசை வைத்ததினால் தன்னுடைய மனைவியை விட்டு அவளை வைப்பாட்டியாக வைத்து கொண்டான். இவனுடைய நடவடிக்கையை பாப்பானவர் அறிந்து அவனுக்கு பாசத்தோடு நற்புத்தி சொன்னார். ஆனால் அரசன் அந்த புத்தியை கேட்காத காரணத்தால் பாப்பானவர் அவனையும் அந்த பெண்ணையும் திருச்சபைக்கு புறம்பாய் தள்ளி வைத்தார். இதற்கு அரசன் பயந்து தான் அந்த நடவடிக்கையை விட்டவனைப் போல வெளியில் சில அடையாளங்களை காண்பித்தாலும் முன்போலவே அந்த வழியில் நடந்தான். அவனை திருச்சபையிலிருந்து தள்ளி வைத்த பாப்பானவர் மரணமடைந்தார். அவருடைய பட்டத்திற்கு வேறொரு பாப்பானவர் வந்தவுடன் அந்த அரசன் மகா மகிமையோடு புதிய பாப்பானவரிடம் சென்று என் பேரில் பொய்யான குற்றம் சாட்டியிருந்தார்கள். வல்திராதா என்பளை நான் வைத்து கொள்ளவில்லை, அவள் அப்பால் இருக்கிறாள் என்று பொய் சொன்னான். அந்த அரசனோடு கூட இருந்த பிரபுக்கள் அவனுக்கு பயந்து அவன் சொல்வது உண்மை என்றார்கள். பாப்பானவர், நீங்கள் சொல்வது உண்மையென்றால் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்வோம். ஆனால் அரசரே, நீர் பாவ சங்கீர்த்தனம் செய்து தேவ நற்கருணை வாங்க வேண்டும் என்றார். அப்படியே அரசனும் அவனுடன் வந்தவர்களும் பாவ சங்கீர்த்தனம் செய்த பின் பாப்பானவர் பூசை செய்து தம்முடைய கையினால் அவனுக்கு தேவ நற்கருணை கொடுக்கிற சமயத்தில் முன் சொன்ன குற்றம் உம்மிடம் இல்லாதிருந்தால் வல்திராதா என்பவளுடன் தொடர்பு கொண்டிருப்பதில்லை என்று உறுதியான பிரதிக்கினை இருந்தால் இப்போது தேவ நற்கருணை வாங்கும். இந்த குற்றம் உம்மிடத்தில் இருக்க அதற்குரிய மனஸ்தாபம் பிரதிக்கினை இல்லாமல் போனால் தேவ நற்கருணை வாங்காதீர். வாங்கினால் உமக்கு வெகு பொல்லாப்புகள் வரும் என்று சொன்னார். அரசன் பாப்பானவரின் எச்சரிக்கைக்கு பயப்படாமல் அவளை விடுவதற்கு மனதில்லாமலும் மனஸ்தாபப்படாமலும் தேவ நற்கருணை உட்கொண்டான். பிறகு பாப்பானவர் அரசனுடன் வந்தவர்களுக்கும் தேவ நற்கருணை கொடுக்கிற சமயத்தில் அரசனுக்கு சொன்னது போலவே அவர்களுக்கும் சொன்னார். அவர்கள் தங்களுடைய அரசனுக்கு பயந்து தேவ நற்கருணையில் இருக்கிற பெரிய அரசருக்கு பயப்படாமல் சாவான பாவத்தோடு தேவ நற்கருணை வாங்கினார்கள். அவர்களுள் சில பேர் மட்டுமே பெரிய அரசராகிய இயேசுநாதருக்கு பயந்து சாக்கு சொல்லி அந்த சமயத்தில் நன்மை வாங்கவில்லை. இதெல்லாம் முடிந்த பிறகு அரசன் தன் தேசத்திற்கு பயணப்பட்டான். போகும்போது பிளேசான் என்னும் பட்டணத்தில் சேர்ந்தவுடன் அரசனுக்கு கடின வியாதி வந்து அங்கே நிர்பாக்கியனாய் இறந்து போனான். அரசனோடு வந்தவர்களுள் ரோமபுரியில் யார் யார் சாவான பாவத்தோடு தேவ நற்கருணை வாங்கினார்களோ அத்தனை பேர்களும் சில நாட்களுக்குள்ளாக நிர்பாக்கியராய் இறந்து போனார்கள். இறை அன்பர்களே, அரசர்களின் அரசராகிய இயேசுநாதர் தேவ நற்கருணை வழியாக உங்களுடைய உள்ளத்தில் வருகின்ற செய்தி நீங்கள் அறிந்து அதில் இருக்கிற பாவங்களாகிய அசுத்தத்தை தள்ளாதிருப்பது இயேசுநாதருக்கு பொருந்துமா? சற்று சிந்தனை செய்வோம்.